கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு இறை வார்த்தை என்று நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் சிந்தனைக்கு ஆவியானவர் சங்கீதம் 56 10-11 வசனம் தருகிறார். சங்கீதம் 56 10-11 வசனம். அச்சமில்லை எனக்கு, அச்சமில்லை எனக்கு என்று சொல்லி ஒரு புறம்பல் பாட்டு பாடி மன்றாடக்கூடிய ஒரு பகைவருக்கு தாவீது பயந்து ஒரு அசைக்க முடியாத தன்னுடைய நம்பிக்கையை இந்த பாடல் வழியாக தாவீது வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 56 10-11 வசனங்கள். கடவுளின் வாக்கை நான் புகழ்கிறேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கிறேன், கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன், மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. தாவீது ராஜா, ஒரு ராஜா கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்வார் தாவீதை பார்த்து, தாவீது என் தாசன், அவன் என்னை அப்பா தந்தையே என்று அழைப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடவுளின் வாக்கை, அவருடைய வார்த்தையை நான் புகழ்கிறேன், இறை வார்த்தையை நான் புகழ்கிறேன், ஆண்டவரின் வாக்கை நான் புகழ்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் புகழ்கிறேன். 2 முறை சொல்றார். கடவுளின் வாக்கை, ஆண்டவனின் வாக்கை நான் புகழ்கிறேன், கடவுளையே நம்பியிருக்கிறேன், எதற்கும் அஞ்சேன், மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இப்போ கடவுளுடைய வார்த்தையை விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை புகழ்ந்து அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சாதே திகையாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், அஞ்சாதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். வேதத்திலே 365க்கு மேலாக அஞ்சாதே என்ற வார்த்தை இருக்கிறதா? ஆமன் பார்த்தவர்களே. எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 56 12-13 சொல்லுகிறது, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுளே, நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை, உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், நன்றி பலி செலுத்துவேன். தாவீது இப்படியாக சொல்லுகிறார், ஏனெனில் சாவினின்று என் உயிரை நீர் மீட்டருளினீர். வாழ்வோரின் ஒளியில் கடவுளின் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காத்தீரன்றோ என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். கடவுள் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி, கடவுள் முன்னிலையில் நான் நடக்கும் பொருட்டு என் அடிகள் சறுக்காதபடி காக்கின்றவர். காத்தீரென்றோ என்ற நன்றி ஜெபம் தாவீதுடைய ஜெபம். எனவே வார்த்தை, இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, எலும்பையும் மூட்டையும் அவ்வாறே ஊடுருவும், சதை மஜ்ஜை ஒவ்வொன்றையும் ஊடுருவும், உள்ளத்தின் சிந்தனைகளை ஊடுருவும் ஆண்டவருடைய வார்த்தை. அதுதான் தாவீது சொல்றாரு, நான் உமக்கு செய்த பொருத்தனையை மறக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நாம் பொருத்தனை செய்வோம். நானும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற பொருத்தனை ஜோசுவா செய்தார். தானியேல் காலை மதியம் மாலை முவ்வேளை ஜெபிப்பேன் என்ற பொருத்தனை அவர் செய்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் புகழ்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், உண்மையே நான் நம்பியிருக்கிறேன், நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உனக்கு எதிராக ஒரு ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவரையே நம்பியிரு, கடவுள் மேல் உன் பாரத்தை போட்டுவிடு, ஆண்டவர் மீது உன்னுடைய பாரத்தை போட்டுவிடு. சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதளிப்பார்.
ஆண்டவர் மேல் உன் கவலைகளை போட்டுவிடு என்ற சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.